துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்கள் இந்த வருடம் முழுவதும் இந்தந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்கன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? இந்த வருடத்துல 2வது சூப்பர் டூப்பரா இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா துலாம் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரிஷபம், 2வது துலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. அவங்க கோச்சார பிரகாரம் தசநாதன் வலுத்து இருந்தாருன்னா 100% அவங்களுக்கு நல்லது நடக்கும். சனி பகவான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் சார் சொல்லுவார். ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி தான் ஹிந்தியில சல்மான் கான் அது சொல்லுவாரு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சனி பகவானும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய துலா ராசி அன்பர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணும்போது சாதகமான ஒரு ரிசல்ட் அப்படின்றது வரும். மேம், எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னீங்க. ஒரு உறவு இவங்களுக்கு வரப்போகுது புதுசா அப்படின்னா அந்த உறவு வரும்போது அது நல்லதை கொடுக்குமா இல்ல கெடுதலை கொடுக்குமா, அப்படி எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு. நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. நிறைய பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு. தமிழ் நியூ இயர் அப்படின்னாலே ஒரு கொண்டாட்டம், ஒரு குதூகலம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த தமிழ் நியூ இயருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு, இந்த வருஷம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம், இதுல முக்கியமா கவனமா இருக்க வேண்டியது எந்தெந்த விஷயங்கள்ல? பொதுவாக பாத்தீங்கன்னா மேடம், இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் தான் இப்ப நிறைய ராசிகளுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு. அஷ்டம சனியா இருந்து அவங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா. அதே மாதிரி கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கு அவர் கண்டிப்பா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு சனி பயிற்சி ஆனதுல இருந்து. இப்ப இந்த 6 ராசிகளும் யாராவது ஒரு ஜோதிடர்கள் நம்மளுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்கும். ஆமா, ஒரு ஆசையில இருக்காங்க. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டாவது நம்மளுக்கு நல்லது நடக்காதா அப்படின்ற ஆசையில இருக்காங்க. இப்ப மக்களோட மன திருப்திக்காக, மனசாந்திக்காக நம்ம சொல்லல, உண்மையாவே எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 6 ராசியும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு இருக்காரு. இருந்தாலும் குரு பயிற்சியாக போகுது மேடம். 1/6/2026 குரு பயிற்சி ஆகுது. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துல பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு. ரொம்ப உக்கிரமா இருந்த சனி சாந்தமாயிடஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ராசியும் கெடுக்க போறதில்ல. இந்த 6 ராசியும் முக்கியமா கெடுக்க போறதில்ல. பாக்கி இருக்கிற 6 ராசிக்கு அவர் ஆல்ரெடி நல்லது தான் செய்ய போறாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம் மேடம். நீங்க சொல்றதை கேட்கும் போதே காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான தனிப்பட்ட பலன்களை பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. ரொம்ப அழகா தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, அவங்க எச்சரிக்கையா எந்தெந்த விஷயங்கள்ல இருக்கணும்னு சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்கள் இந்த வருடம் முழுவதும் இந்தந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்கன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா மேடம், இந்த வருடத்துல 2வது சூப்பர் டூப்பரா இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா துலாம் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரிஷபம், 2வது துலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. அவங்க கோச்சார பிரகாரம் தசநாதன் வலுத்து இருந்தாருன்னா 100% அவங்களுக்கு நல்லது நடக்கும். தசநாதன் வலுவிழந்து இருந்தான், அஷ்டமாதிபதினோட தசை நடக்குது, விரையாதிபதினோட தசை நடக்குது அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா 150% நல்லது அப்படின்றது நடக்கும். கவலைப்பட வேண்டாம். எந்தெந்த விதத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, மொதல் விஷயம், சனி பகவான் பாருங்க ரோக சனியா இருக்காரு. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டாரு. சனி பகவான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் சார் சொல்லுவாரு. ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரிதான் ஹிந்தியில சல்மான் கான் அது சொல்லுவாரு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சனி பகவானும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நிறைய நல்லது செய்வார். அதுக்கும் மேல குருனோட பார்வை அவர் மேல இருக்கிறதுனால சட்டுன்னு செஞ்சிடுவார். பொதுவா சனி மந்தன் நிதானமா தான் கொடுப்பாரு. பட் இந்த காலகட்டம் குருனோட பார்வையினால சட்டுன்னு செஞ்சிடுவார். சட்டுன்னு நிறைய நல்லது நடக்குது, சந்தோஷம். மைனஸ் ஏதாவது இருக்கா? 6ஆம் பாவ சனி அப்படின்னும் போது 6ஆம் பாவம் அப்படின்றது கழிவுகள், அதை நமக்கு குடிக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயிறுல டாக்ஸின்ஸ் வெளியே போகாம, அந்த மாதிரி நம்மளுக்கு கழிவுகள் வெளியே போகாம ஒரு சில டிசார்டர்ஸ் வர்றதுக்கான, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ்ன்னு சொல்ல, அது வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நிறைய நேரம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அசட்டு தைரியம் அப்படின்றது. அசட்டு தைரியம் சில விஷயத்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால
தப்பான விஷயத்த கரெக்டா செஞ்சிடும். ஸோ அதுல கவனம் அப்படின்னு வேணும். அது எந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னா, குரு வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல, குரு அதிசாரமா பயிற்சி ஆகியிருப்பார். அந்த காலகட்டத்துல குருனோட பார்வை சனி மேல இருந்து விலகும் போது, குருனோட பார்வை இருக்கும்போது சாலிடா அது நடக்க வாய்ப்பே இல்லை. விலகும் போது ரோக சனியா இருந்தாலும் நல்லது 90%, 10% வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி நம்ம எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும். கடன் அடைச்சிட்டோம், எங்க கடன் கேட்டாலும் கிடைக்குது, நம்ம கடன் கிடைக்குது அப்படின்னு நம்ம நிறைய வாங்கிடும். வாங்கும் போது அட கடன் தான் கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறேன்றாங்கப்பா, 2 கார் இருக்கு, காருக்கு தான் 100% லோன் கொடுக்குறாங்க, ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது அப்படின்னு தோணும். வாங்கும் போது அது தேவையா அவசியமா அனலைஸ் பண்ணிட்டு வாங்குறது நல்லது. அந்த அசட்டு தைரியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் மேடம். அதே மாதிரி ராகு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல ராகு. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் ராகு இப்ப சதய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவிட்டத்துல டிராவல் பண்ணுவார். ஆகஸ்ட் 2ல இருந்து 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். அதுக்கு மேல குருனோட பார்வை இருக்காது. அப்ப ராகு அவிட்டம். அப்ப என்ன ஆகும்னா, குழந்தைங்க கிட்ட நம்ம ரொம்ப முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ணும். குழந்தை சொல் பேச்சு கேட்கல, இப்பெல்லாம் சொல் பேச்சு கேட்கறதுக்குலாம் அப்பா அம்மா முரட்டுத்தனமா பிஹேவ் பண்றது இல்ல மேடம். அதுங்களே ரொம்ப அக்ரெசிவா நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுது இல்லைங்களா? அப்ப நம்மளால எவ்வளவுதான் தாங்க முடியும்? நம்மளும் ஒரு ஸ்டேஜுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணுவோம். அந்த ஓவரா ரியாக்ட் பண்ண கூடிய காலகட்டம் 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும். எவ்வளவு நாள் தான் நீ பண்ற ருஷ்டெல்லாம் நான் தாங்க முடியும்? எவ்வளவு நாள் தான் நீ என்ன வதச்சு எடுத்துட்டே இருப்ப? நீ இருக்கிறதுக்கு இல்லாமே இருந்துக்கலாம், உன்ன மாதிரி ஒரு புள்ள இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணி குழந்தைங்களுக்கும் நமக்குமான கேப்பை பெருசு பண்ணிப்போம். குழந்தைங்க நம்மளை விட்டு முழுசும் விலகிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் நம்மளே ஏற்படுத்தி கொடுப்போம். இப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து நம்மளுக்கு என்ன சொத்து பத்து இருக்கு அப்படின்றது தெரியக்கூடிய காலகட்டம். இப்போ ஒரு சில ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா மேடம், அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்பா வசதியான வீட்டு பையனா இருப்பாரு, அம்மா ரொம்ப ஏழ்மையான பொண்ணா இருக்கும். கல்யாணம் பண்ண உடனே நீ வேண்டாம் அப்படின்னு பெரிய குடும்பம் துரத்தி விட்டுட்டு இருப்பாங்க, இல்ல இவங்களே வந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் குடும்பத்துல ப்ராப்பர்ட்டி ஏதாவது வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா வாரிசுதாரர்களுடைய கையெழுத்து வேணும் இல்லைங்களா? அப்ப கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு தம்பி பிள்ளைங்க கிட்ட வாங்க வர்றது, பெரியம்மா வர்றது, சித்தப்பா வர்றது, சித்தி வர்றது, இப்படி எல்லாம் வருவாங்க. அப்ப பூர்வீகத்துல என்ன சொத்து இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அது சார்ந்து இவ்வளவு சொத்து எங்க அப்பாக்கு இருக்கா, ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? அவங்க வந்து இந்த நாய்க்கு போடுற மாதிரி இவ்வளவு ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளவு கொஞ்சம் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்க வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதை வந்து கிராஸ் பண்ணிட்டு என் ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும் அப்படின்னு கோர்ட்டு கேஸ்ன்னு போறதுக்கான காலகட்டம். அதுலயும் ஒரு நல்லதுதான், அது சாதகமா தான் அமையும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்தை வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம். குழந்தைங்களுக்கு பூர்வீக சொத்தை வியாபாரம் பண்ணி நீங்க படிக்க அனுப்புறது மேட்டர் இல்ல. என் புள்ள டாக்டர் ஆகணும்னு எனக்கு கனவு இருந்து என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைக்கு கொஞ்சமான கனவு இருக்கணும்ல. கனவு இருந்தா மட்டும் அந்த கனவுக்கு சிறகு அப்படின்றத நீங்க கொடுங்க. கனவே காணாத பிள்ளைக்கு, பசியே இல்லாத பூனைக்கு நீங்க எவ்வளவு பால் ஊத்தி வச்சாலும் அது குடிக்கவா போகுது? எடுத்து விடுற பூனை எலியும் பிடிக்காது, பாலும் குடிக்காது, அந்த கதையாயிடும். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுங்க. பூர்வீக ப்ராப்பர்ட்டியை வியாபாரம் பண்றதுக்கு முன்னாடியோ, அதே மாதிரி நீங்களே வாங்கி வச்ச ப்ராப்பர்ட்டியை வியாபாரம் பண்றதுக்கு முன்னாடியோ, குழந்தைங்களோட படிப்புக்காக வியாபாரம் பண்றீங்களா, பிள்ளை சுதாரிக்கோ நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க. இல்ல அதுக்கான கால அவகாசம் கொடுங்க, பிள்ளைங்க மாறட்டும், அதுக்கப்புறம் செய்யுங்க. குழந்தைங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். அப்ப குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி இந்த குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலியமா இந்த IVF, ICSI இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல நமக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு துளாராசி அன்பர்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணும்போது சாதகமான ஒரு ரிசல்ட் அப்படின்றது வரும். அதுக்கும் மேலே இவங்களுக்கு வந்து பாருங்க லாபஸ்தானத்தில் கேத்து இருக்கார். இந்த கேத்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது வெளிநாட்டில் போய் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்றது. வெளிநாட்டில் போய் நான் நல்லா சம்பாதிக்கிறப்ப எனக்கு பெருசாக நிம்மதி இல்லை, எனக்கு அங்க வந்து எல்லாமே இருக்கு, ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு, இருந்தாலும் எனக்கு அங்க வந்து ஒரு மனத்துக்கு வந்து அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்ற எண்ணம் வரும். இவங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களை விட பெரியவங்க கிட்ட மேக்சிமம் விதண்டாவாதம் பேசக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் சரி சாமி, ஆமா சாமி, ஓகே சாமின்னு சொல்லிடுறது நல்லது. இது எப்படி நீ சொல்லலாம், இது எப்படி சாத்தியமாக்கும் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்றது வேண்டாம், நம்மளோட வயது பெரியவங்க கிட்ட அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 10ல் வராரு மேடம். 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்ப எல்லா துளாராசி அன்பர்களுக்கும் வேலையை விட்டு அவங்க தூக்கப்படுவாங்களா, வேலை இல்லாம உட்காருவாங்களா, சுய தொழில் முடங்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்ப சுய தொழில் செய்யறவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வரும், அதை அவங்களால செய்ய முடியாது, ப்ரெஷர்ஸ் வரும், மேன் பவர்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது இன்க்ரிமெண்ட் இருக்கும், ப்ரொமோஷன் இருக்கும். உனக்கு சும்மா இருக்கவனுக்கு 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டு உன்னை சும்மா உட்கார வைப்பான், அதுக்கேற்ற மாதிரி வேலை வாங்க தானே செய்வான். அப்ப நல்லதுல ஒரு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வரும். ரொம்ப சிம்பிள், இதுக்கு தான் நம்மளுக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்துருக்காங்க,
இந்த ஒரு ரெஸ்ட்லெஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடல் அளவுல ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு தானே நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்தோம். நம்ம எப்பயுமே பிஸியா இருக்கணும் தானே நம்ம ஆசைப்பட்டோம். அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு சூதகமா செயல்பட்டோம் அப்படின்னா நல்லது மட்டுமே மிஞ்சும் மேடம். சூப்பர் மேம். எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னீங்க. ஒரு உறவு இவங்களுக்கு வரப்போகுது புதுசா அப்படின்னா அந்த உறவு வரும்போது அது நல்லதை கொடுக்குமா இல்ல கெடுதலை கொடுக்குமா, அப்படி எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? லவ் வரும் மேடம், லவ் வரும். ரொம்ப இளம் வயசு பர்சனாலிட்டிஸ்க்கு லவ் வரும், மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ்க்கும் லவ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கும் லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த லவ் எந்த ஏஜ்ல வந்தாலும் லவ் சொல் பேச்சு கேட்காது. அப்ப இவங்களுக்கும் இந்த லவ் சொல் பேச்சு கேட்காது. நிறைய பேருக்கு அது தப்பான ஒரு லவ்வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ல ராகு அப்படின்னும் போது ஒரு ஆப்போசிட் ஜெண்டரோட தலையீடு நம்ம வாழ்க்கையில வரும் மேடம். இப்ப நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்களோட தலையீடு, பெண்களா இருக்கீங்கன்னா ஆண்களோட தலையீடு. அது நம்மளுக்கு பேர்டனா தான் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். கண்மூடித்தனமா நீ நம்பன அப்படின்னா பிரச்சனை தான் அதுல உண்டு. சூப்பர் மேம். எச்சரிக்கையா இருக்கணும், கண்மூடித்தனமா எந்த விஷயத்தையும் நம்ப கூடாதுன்னு மேம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க மேம். தேங்க்யூ. நன்றி.